இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க தெய்வத்துக்கு நாளைக்கு விழா இருக்குமா, அதுல நீங்க மறக்காம கலந்துக்கணும். இந்தாங்கம்மா, வாங்கிக்கோங்க. சேது ஜனமா நாங்க கொடுப்பா, கொடுங்க ஜனமா. இந்தாங்க, இத வச்சுக்கோங்க. வேணாம்மா, சாமிக்கு நாங்க தான் தாய் காணிக்க கொடுக்கணும். சாமி திரும்ப பணம் கொடுக்க கூடாது. கேட்க நாதியற்ற சனத்துக்கு எங்க இருந்தோ வந்து நீங்க உதவி பண்ணிருக்கீங்க. இதை என்னைக்கும் நாங்க மறக்க மாட்டோம். மாமா வா தமிழ். மாமா பாத்தீங்களா, ஷாப்பிங் போகும்போது மட்டும் என்ன கழட்டி விட்டு போயிட்டீங்க. என்ன பண்றது மாமா, நீங்க நடக்கிறதா இருந்தா கூட்டிட்டு போலாம். வீல் சேர்ல வச்சு மேடு பள்ளம் இறங்குறதெல்லாம் கஷ்டம் இல்ல. நான் தான் நடப்பேனே. மாமா இப்போ நீங்க நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, மறந்துட்டீங்களா? விட்டா கதவை திறந்து ஓடிடுவீங்க போலயே. அப்படி ஓடணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா நீ தான் என்ன கட்டி போட்டு வச்சிருக்கிய. என்னம்மா இது? மாமா, மலைவாழ் மக்கள் இருக்கிற இடத்துக்கு போயிருந்தோம். அங்க ஜனமாவுக்காக பழம் கொடுத்தாங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. சாம், அந்த பூ சிபி கையில கிடைக்க கூடாது. ஏனோ? அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டல்ல, இப்ப மட்டும் அந்த பூவை அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துட்டா அதை இவங்கெல்லாம் பெருசா பேசுவாங்க. இதுவும் தமிழால தான் நடந்துச்சுன்னு சிபி அவ பக்கம் சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முதல்ல நாம எடுத்துருவோம். தமிழுக்கு கிடைக்க வேண்டிய பேரு உனக்கு கிடைக்கணும் சார். தேடுவோம் வா. ஐயோ சிபி சார், பாத்து. என்ன காப்பாத்துறியா? இந்த பாரு, ரொமான்டிக் போர்ஷன்ல ஜானு முன்னாடி மட்டும்தான். இங்க நம்ம சேர்ந்து வாழ்றோமான்னு யாராவது பாக்குறாங்களா என்ன? ஓவரா நடிக்கிற. நான் நடிக்கிறேனா? ஏதோ தடுக்கி விழ போனீங்களே, போனா போதுன்னு காப்பாத்துனா இப்படி திட்டுறீங்க. ஏய் நில்லு, நில்லுகிறேன்ல, நில்லு. எங்க தனியா போற? வேற என்ன பண்றது, இங்கதான் யாரும் பாக்கலல. நாம தனியா போனா என்ன, இல்ல சேர்ந்து போனதா என்ன? நீங்களாம் ஒரு மனுஷன். நான் பாட்டுக்கு ரிசார்ட்லயே இருந்திருப்பேன். தேவையில்லாம என்ன ஏதோ கோவில் ஃபங்க்ஷனுக்கு கூடி வந்துட்டு பூ எடுத்துட்டு வா, தேன் எடுத்துட்டு வா, தேனை எடுத்துட்டு வான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. சிபி சார், ஏன் இப்படி சலிச்சுக்கிறீங்க? லைஃப்ல உங்களுக்கு நிறைய அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் பிடிக்கும்னு சொல்லிருக்கீங்களே, இதுவும் ஒரு அட்வென்ச்சர் தானே. என்ஜாய் பண்ணி தேடுங்க. நான் சொல்ற அட்வென்ச்சர்ஸ் எனக்கு பிடிச்சது, நானே செய்யணும்னு நினைக்கிறது. இப்படி மத்தவங்க சொல்லி செய்யறதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆமாமா, உங்களுக்கு தான் நல்லது எதுவுமே பிடிக்காதுல்ல. எது நல்லது எதுவுமே பிடிக்காது உங்களுக்கு, அதான் தெரியுமே. நீங்க முறைக்கிறதால நான் சொல்றது எதுவுமே பொய்யாயிடாது. வந்த வேலையை பாப்போமா? எங்க பாக்குறது? இவ்ளோ பெரிய காட்டுல அந்த பூவை எங்க கண்டுபிடிக்கிறது? அவங்க தான் ஏதோ உளறாங்கன்னா ஜானு வேற சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே நீயும் சேர்ந்துக்கிட்டு என்ன கோர்த்து விடுறல்ல. அங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க. பூசாரியே உங்களை செலக்ட் பண்ணணும். உங்களுக்கும் அவருக்கு ஏதாவது முன்ஜென்மத்து பந்தமா என்ன? இதெல்லாம் கொடுப்பனுங்க. இந்த கூட்டத்துல இழிச்சவ யாருன்னு அவருக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். அதான் என்ன செலக்ட் பண்ணிருக்காரு. யாரு? நீங்களா? நீங்களா இழிச்சவாய்? இத சொன்னா தோ இங்க இருக்க மரம்லாம் கூட சிரிக்கும். அப்போ அப்போ நான் தான் ரொம்ப தெளிவா மத்தவங்களை ஏமாத்திட்டு இருக்கேனா? என் மனசுல இருக்கிறது எப்படி உங்களுக்கு கரெக்டா கேக்குது? ஏங்க, அத்தனை பேர் இருக்கும்போது அந்த சாமி உங்களை மட்டும் செலக்ட் பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த கடவுள் உங்களுக்கு ஏதோ நல்லது பண்ணணும்னு நினைக்குதுன்னு அர்த்தம். அடேங்கப்பா, இந்த ஊருக்கே இவன் நேத்தா வந்திருக்கா, உடனே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கிறது. அது எப்படி தமிழ்? எந்த டாபிக் எடுத்தாலும் உன் கருத்தை ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கிற. ஹலோ, எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காரு. அதுவும் சாமி வழிபாடு இத பத்தி எல்லாம் எனக்கும் கொஞ்சம் தெரியும். என்ன தெரியும்?
நிலத்துல வாழ்ற தெய்வம் மக்களை காக்கும், மலையில வாழ்ற தெய்வம் மக்களுக்கு வாழ்க்கை கத்து கொடுக்கும். ஓ அது சரி. நீங்க நம்பலனாலும் இதுதான் நிஜம். தேடுறதுன்னு முடிவு பண்ணி இறங்கியாச்சு. முழு நம்பிக்கையோட தேடுங்க. அப்பதான் அந்த தேனும் பூவும் கிடைக்கும். இப்படி அவ நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா ஒன்னும் கிடைக்காது. ஆமா சொல்லிட்டா. காட்டை பத்தியும் கடவுளை பத்தியும் PhD முடிச்சவன். ஏன்டா சேது, அந்த பூ எங்கடா இருக்கும்? இப்படி தேவையில்லாம நடுக்காட்டுல இறக்கி விட்டு வேடிக்கை பாக்குறாங்களாடா. அது எப்படி இருக்குன்னு கூட தெரியலையே. ப்ரோ அந்த பூவோட சாம்பிள் என்கிட்ட இருக்கு ப்ரோ, பாருங்க. ஓ இதுதான் அந்த பூவா? இத பார்க்க பூ மாதிரியே இல்லையாடா. பூதான். ஒருவேளை இதா இருக்குமோ? ப்ரோ இந்த பூவா இருக்குமோ? அது இல்ல. இல்லையா? அவன் நாட்டுல என்னென்ன தேடிக்கிட்டு இருக்கான். நான் இவங்க கூட சேர்ந்து பூவை தேடிக்கிட்டு இருக்கேன். நான் ப்ரோ பண்றது போங்க தேடலாம். ஒருவேளை இந்த பூவா இருக்குமோ? ப்ரோ அது இந்த பூ இல்ல ப்ரோ, இது ரொம்ப ரேரான பூ. இங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். நாம தான் நல்லா தேடணும். இங்க பாருங்க, தமிழ் சிஸ்டருக்காகவும் சிபியாத்தனுக்காகவும் நாம இதை செஞ்சுதான் ஆகணும். ஒழுங்கா தேடுற வழியை பாருங்க. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. என்ன? உங்க அப்பா மேலயும் உங்க அம்மா மேலயும் ப்ரோ இல்லடா குப்பை தொட்டில இருந்து ஒன்று தூக்கிட்டு வந்திருப்பாங்கன்னு தோணுதுடா. இல்ல இப்படி அக்கறையா கடை இப்படி நல்லவனா கேடா உங்க குடும்பத்துல பிறந்துகிட்டு. அதான் சொன்னேன். முகத்துக்கு முன்னாடி புகழாதீங்க. புகழ்றேனா? கன்றாவியா கலாச்சிக்கிறதுக்கே புகழ்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அண்ணா அண்ணா எங்க பாரு, எங்க இருக்கு அண்ணா? எங்க பாரு, எங்க பாரு. ஐயோ சாம், இது வேற பூ, இது வேற பூ. இல்லண்ணா, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு பாரு. எங்க ஒரே மாதிரி இருக்கு? இதுவும் அதுவும் ஒண்ணா? நல்லா பாரு சாம். ஆமா. அத்தா எங்க போயிருப்பாரு? அவரையும் காணோம்.